வணக்கம். பழனி சுப்பையா, ஸ்லீம் ரிவர் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். இந்த பள்ளி பாடல் போட்டி ஒரு அங்கமாக தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு மிக சிரத்தையுடன் அப்போட்டியில் பல தமிழ் பள்ளிகள் பங்கெடுத்து இன்றைக்கு மிகவும் அனைவராலும் பாராட்டப்படும் வகையில் சில பள்ளி பாடல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனை ஏற்பாடு செய்து வழிநடத்திய வியாசி அகாடமி அந்த கழகத்திற்கு முதலாவதாக நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த பள்ளி பாடல் போட்டியில் பங்கெடுத்ததன் வழி பள்ளியில் இவ்வளவு நாளாக பயன்படுத்தப்பட்ட பள்ளி பாடல்கள் ஒரு பள்ளியின் அடையாளமாக ஒரு மெருகேற்றி அதனை வெளியிடப்பட்டிருக்கிறது. பள்ளி சின்னத்தில் இருக்கும் முழக்க வரி பெரும்பாலும் நம்ம பாடல்களில் இடம்பெற செய்வோம். பள்ளி பெயரையும் அந்த பாடலில் இணைத்துக்கொள்வோம். அதே சமயம் சரித்திரங்கள், பள்ளியோடைய சரித்திரங்களையும் அதில் இணைத்துக்கொள்வோம். இப்படி அந்த பள்ளிக்கு எது எது தேவையோ அதெல்லாம் அந்த பாடல்கள் மூலிமா வெளிப்படுத்துவோம். அப்போ அந்த பாடல் வெளிக்கொணரும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும். அது பாடும் பொழுது அவங்க உணர்வு அதுக்கு ரொம்ப ஒரு ஒத்துழைச்சி இந்த பள்ளியோடு இணைந்து அவங்க பள்ளிக்காக அவங்களுடைய சேவையை தொடருவாங்க. இந்த பள்ளி பாடல் போட்டி ஏற்பாடு செய்ததுனால என்னன்னா, பள்ளிகளுக்கு நிறைய ஒரு பாடலை அதனை உருவாக்கி இசையமைத்து பிறகு அந்த பாடல்களை கொண்டு பள்ளிக்கு அடையாளமாக உருவாக்கி இருக்கிறோம். அதில் முக்கியமானது ஒன்றுன்னா, இதில் நிறைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில பள்ளிகள் ட்ரோன்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இசையமைப்பும் புதுமைப்படுத்தப்பட்டிருக்குது. பாடல் வரிகளும் பாடகர்கள் பாடியிருக்கிறாங்க. குறிப்பாக சில பள்ளிகளில் முன்னாள் மாணவர் கழகங்கள் இதனை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆசிரியர்கள் சில பேர் அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு தளமாகவும் இந்த பாடல் போட்டி வழி ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. அதிலும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்றால், ஒரு சில தலைமை ஆசிரியர்களும் அந்த பாடல் வரிகளை எழுதி அந்த பள்ளிக்காக அர்ப்பணித்திருக்கிறாங்க. இப்படி நிறைய பேருடைய பங்களிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த பாடல்கள் இந்த போட்டியின் வழி வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அது காலங்காலத்துக்கு அந்த பள்ளியின் பெயரையும் புகழையும் நிலைநாட்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஸ்லீம் ரிவர் தமிழ் பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா, புகலிடம் நமது பள்ளியே என்ற ஒரு பாடல் தலைப்போட நம்ம பள்ளி பாடல் இருக்குது. புதுமைகள் படைப்போம் உண்மையே, சீரிய பணிகள் ஆற்றிடவே, ஸ்லீம் ரிவர் தமிழ் பள்ளி பண்பாடுவோம் ஒன்றாகவே என்னாலுமே, புகலிடம் நமது பள்ளியே என்று முதல் பத்தியில் நம்ம பள்ளியை தொட்டு அவ்வளோ அழகாக வரிகளை அமைத்திருக்கிறோம். இது மாணவர்களுக்கு எளிமையாகவும் அதே சமயம் புரிந்து கொள்ளும் வகையிலும் அவர்கள் சபை கூடுதலின் பொழுது பாடும் பொழுது உணர்ச்சி மிக்க ஒரு பாடலாகவும் அது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரண்டாவது பத்திக்கு போகும் பொழுது, அன்பேனும் தீபம் நாம் ஏந்தி அறிவேனும் சுடர் ஏற்றிடுவோம், அந்த வரியை 2 தடவை நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அன்பு அறிவு இது ரெண்டும் நம்மளுடைய முழக்க வரிகளாக நமது பள்ளி சின்னத்தில் இருக்குது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாடலில் நம்ம அமைச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு கூறியும் அதில் இணைச்சிருக்கிறோம். வள்ளுவன் காட்டிய வழிதனிலே. திருக்குறள் நமக்கு ஒரு வேத புத்தகமாக 1330 குறள்களும் நமக்கு வழிகாட்டியாக இருப்பதை இந்த இடத்துல வலியுறுத்திருக்கோம். அப்படி வள்ளுவன் காட்டிய வழிதனிலே வளர்ந்திட வேண்டும், முன்னேறுவோம் ஒன்றாகவே என்னாலுமே, புகலிடம் ஸ்லீம் ரிவர் தமிழ் பள்ளியே என்று முடித்திருக்கிறோம். மிக சுருக்கமாக 2 பத்திகளில் பாடல்களை உருவாக்கி எழுதி இதனை வடிவமைத்து இன்றைக்கு பள்ளிக்கு வழங்கியிருக்கிறோம். இது ஒரு பள்ளிக்கு கிடைத்த ஒரு சரித்திரபூர்வமான ஒரு ஆவணம் என்று கூட சொல்லலாம். அதனால் இந்த போட்டியை நடத்திய அந்த இயக்கத்திற்கு மீண்டும் நன்றியை கூறி, இது தமிழ் பள்ளிகளிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு பள்ளி பாடல் இருக்க வேண்டும் என்பதை இதன் வழி வெளிக்கொணர்ந்த அந்த இயக்கத்திற்கு நன்றி கூறி, இது போன்ற முயற்சிகளை முன்னெடுக்குவதற்கு பள்ளி நிர்வாகங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.